10 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு நடுநிலையான கடத்தும் கோளத்தின் மையத்திலிருந்து 20 சென்டிமீட்டர் தொலைவில் 10⁻⁸ கூலும் மதிப்புள்ள ஒரு நேர் புள்ளி மின்னூட்டம் வைக்கப்பட்டுள்ளது. பின்னர் அந்த கோளம் தரையிணைப்பு செய்யப்பட்டு அதன் மின்னூட்டம் அளவிடப்படுகிறது. அதன் பிறகு தரையிணைப்பு நீக்கப்பட்டு புள்ளி மின்னூட்டமானது கோளத்தின் மையத்திலிருந்து ஆரத்தின் திசையில் மேலும் 10 சென்டிமீட்டர் தொலைவுக்கு அப்பால் நகர்த்தப்படுகிறது. முன்பு இப்போ எப்சிலான் கொடுத்துருக்காங்க. 9×10⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் என கொண்டால் பின்வரும் கூற்றுகள் எது அல்லது எவை சரியானது? JEE Advanced 2025 கொஸ்டின். இதில் நம்ம ஒவ்வொரு விருப்பம் ABCD பார்த்தீங்களா, அது 4ஐயும் ஒவ்வொன்றையும் விளக்கி அதில் எந்த கூற்று அல்லது எந்த கூற்று சரியாக இருக்குன்னு பார்க்கலாம். ஏ சரியான கூற்று. ஏன் அப்படின்னு பார்க்கலாம். தரையிணைப்புக்கு முன் கோளத்தின் மின்னழுத்தம் எனக்கு V = K/Q/D. கேங்கிறதா உண்மை மதிப்பு. அது 9×10⁻⁹. Q என்னன்னா உங்களுக்கு 10⁻⁸ கொடுத்துருக்காங்க, அதை பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி 20 சென்டிமீட்டருக்கு என்னது மீட்டரா மாதிரி இருக்கும். 0.2 வந்துடும். அப்போ 0.2 என்னது 2/10 எழுதுறோம்னா மேலே 10 90/2 90/2 45. இங்கே 10⁻⁹ 10⁻⁸ அடிமான சமமாக இருக்கால 10×10ங்கிறதுனால 9⁻⁸ 1 வரும். 10/1 10 தான். ஆரம்பத்தில் 45×10 எவ்வளவு உங்களுக்கு 450 வரும். ஏற்கனவே சமயம் பண்ணி 45 வச்சுருந்தோம் பார்த்தீங்களா. அப்போ 45×10 450 வோல்ட். அதுதான் அந்த சரியான கூற்றாக கொடுத்துருக்காங்க. தரையிணைப்புக்கு முன் கோளத்தின் நிலை மின்னழுத்தம் 450 வோல்ட் அப்படிங்கிறது இது மூலமாகுது. ஆகையால் விருப்பம் ஏ சரி. அடுத்தது பி சரி. அது எப்படின்னு பார்க்கலாம். கோள நடுநிலையில் இருந்து அதாவது -5×10⁻⁹ கூலமாக மாறியதால் தரைக்கு பாய்ந்த மின்னூட்டம் என்னது +5×10⁻⁹ கூலும். சரியா? ஆகையால் பியும் சரி. அடுத்து சி கூற்று என்னன்னு பார்க்கலாம். சியும் சரி. ஏன்னா தரையிணைப்புக்கு பின் கோளத்தின் தூண்டப்பட்ட மின்னூட்டம் என்னது உங்களுக்கு Q1 வச்சுக்கிட்டோம்னா அப்போ தரையிணைப்புக்கு பின் உங்களுக்கு மின்னழுத்தம் சுழியாக இருக்கும். அப்போ K/Q/D + K/Q/R = 0. அப்போ இதிலிருந்து நமக்கு Q கண்டுபிடிக்கணும். K =-Q×R/d வரும். இதை சிம்ப்ளை பண்ணணும். -Q மதிப்பு என்னது? Q மதிப்பு மைனஸ் அப்படியே போட்டிருக்கோம். இப்போ மதிப்பு 10⁻⁸. R என்னது உங்களுக்கு இது 2 சென்டிமீட்டர் வச்சா கேன்சல் ஆயிரும். அல்லது 10×10⁻², 20×10⁻² போட்டாலும் 10⁻² கேன்சல் ஆயிரும். 10/20 இதை அடிச்சா என்னது 1/2 வரப்போகுது. அப்போ 1/2 0.5. 0.5×10⁻³ எப்படி எழுதலாம்? -5 மைனஸ் பார்த்தீங்களா. அப்போ 5×10⁻⁹. 0.5 இருக்குது அதில். 0.5 5×10⁻⁷ எழுதலாம். இருக்குது ஒரு 10⁻⁸ பார்த்தீங்களா. அப்போது 10⁻⁸ 10⁻⁻ என்னது உங்களுக்கு 10⁻⁷ போகுது. அதுதான் உங்களுக்கு சி கூட்டில் சொல்லியிருக்காங்க விருப்பத்திலையும். ஆகையால் அதுவும் சரி. இப்போ டி என்னன்னு பார்க்கலாம். டி கூட்டு தவறு. ஏன் அப்படின்னா புதிய தொலைவு D' சென்டிமீட்டர் அப்படின்னா உங்களுக்கு 0.3 மீட்டர் வருது. இறுதி மின்னழுத்தம் KQ/T + KQ/R அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பொழுது உங்களுக்கு இங்கே புதிய தொலைவு 0.3 KQ மதிப்பு உங்களுக்கு 9×10⁻⁹ 10⁻⁸ வரும். அவருக்கு அது மாதிரில ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஏழை போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. அது நம்ம இங்கே டைரெக்டாக எப்படி போடலாம். அடுத்தது K/Q/R இருக்கும்போது Kயோட 9×10⁻⁹ மதிப்பு. அதே மாதிரினா Qயோட மதிப்பு. அப்புறம் அதை பார்த்தோன்னா உங்களுக்கு அதே மாதிரி R என்னது உங்களுக்கு 10 சென்டிமீட்டர் மீட்டராக வரும்போது 0.1. அப்போ 45/0.1 வருது. 45/0.1 அது எப்படி எல்லாம் 0.1 1/10. அப்போ மேலே 10 மீட்டர் 430 வாங்கிடும். அது இங்கே இருக்குது. இது 0.3 3/4 தான். மேலே போகுது 900 உங்களுக்கு என்ன வந்துடும் 3 வந்துடும். 300 -450 வோல்ட் வருது. நான் கொடுத்துருக்கிறது எவ்வளவு கோளத்தின் இறுதி நிலை மின்னழுத்தம் ஒரு 300 வோல்ட் கொடுத்துருக்காங்க. ஆகையால்
சரியான கூற்றுன்னு கேட்டிருக்கால, சரியான கூற்றுகள் என்ன? சரியான கூற்றுகள் ஏ சரி, பி சரி மற்றும் சி சரி. டி இது மட்டும்தான் தவறான கூற்று. அதாவது சரியான கூற்றுகள் ஏ, பி மற்றும் சி. நன்றி.